ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்மளுடைய எலைட் பேட்ச் அண்ட் விஷன் பேட்ச் கொண்டுட்டு வர போகிறோம் இல்லைங்களா, அதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஒரு ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் எதுக்கு எப்படியெல்லாம் கிடைக்குன்ற கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு எலைட் பேட்ச் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எலைட் பேட்ச்ன்றது நம்மளோட அறிவார்க் அகாடமியோடைய ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிற லைவ் கிளாஸ். ஓகேங்களா, லைவ் கிளாஸஸ் இது வரைக்கும் நம்ம பண்ணது கிடையாது. எல்லாமே ரெக்கார்டடாக கொடுத்துருக்கோம். எல்லாமே கோர்ஸாக நம்ம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முன்னாடி கொடுக்குற ஃபார்மேட்டில் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்னு சொல்லிட்டுலாம் போட்டது கூட நமக்கு எல்லாமே ரெக்கார்டடாக இருந்தது. பட் இந்த வாட்டி எலைட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி லைவ் கிளாஸ் கொடுக்க போகிறோம். அது ஜூமில் கண்டக்ட் பண்ண போகிறேன் அண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஜிஎஸ் போர்ஷன்ஸை எனக்கு வரப்போகிற குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி இல்லை குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் முன்னாடி நான் ப்ராப்பராக முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 to 7:30. ஏன் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் மார்னிங் பீஸ்ஃபுல்லான மைண்டோட அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிச்சிட்டுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஒர்க்குக்கு போகலாம். இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கனாலும் அந்த டைமில் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. பொறுமையாக உட்காந்து ஃபுல் கிளாஸை அட்டென்டிவாக நம்ம அட்டன் பண்ண முடியும். இதனால தான் உங்களுக்கு மார்னிங் செஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, எக்ஸப்ட் சண்டே. ஏன்னா நம்ம இது ஃபுல்லாகவே வீக் டே பேட்சாக போகிறதுனால உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடும். அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் பிரேக் வேணும். அதனால் சண்டே லீவ். ஓகேங்களா. அண்ட் இன்கேஸ் நீங்கள் லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா அதோட ரெக்கார்டிங் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு ஜிஎஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே மேக்குள்ளே கவர் பண்ணணுன்றது இதோடைய டார்கெட். இதில் நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட் நீங்கள் விஷன் பேட்ச்னு ஒரு பேட்ச் கொண்டுட்டு வரீங்க, அதில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எலைட்டில் கிளாஸஸ் நடக்குமான்னு கேட்டிங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த ஒரு லைவ் செஷன்ன்றது இது ஒரு தனி பேக்கேஜ். இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு ஃபேக்கல்ட்டி ஒரு டாப்பிக்காக டீச் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டுங்களா. அந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆனால் இந்த எலைட்டோட விஷன் சேரும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னா, டெய்லி ஒரு பர்டிகுலர் டாபிக் டீச் பண்ணுறத அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டே 30 கொஷின் நீங்கள் டெஸ்ட்டாக காலையில் டீச் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது டாபிக் பேஸ்டாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாலிட்டி, அடுத்து யூனிட் 8, அப்புறம் ஐஎன்எம் சொல்லிட்டு நம்ம ஃபுல் சிலபஸாக கவர் பண்ண போகிறோம். இன்கேஸ் இல்லை நடுவில் மாற்றணுன்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம அதை எப்படிங்கிறது வி கேன் டிஸ்கஸ், அதுக்கேற்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த விஷன் பேட்சுங்கிறது உங்களுக்கு லெசன் வைஸாக போகும். நீங்கள் என்ன தான் ஒரு டாபிக் வைஸாக ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணாலும் அது ஸ்கூல் புக்கில் லைன் பை லைனாக வரியாக அண்டர்லைன் பண்ணி படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் இல்லையா. அப்படி அண்டர்லைன் பண்ணி படிக்கும் போது நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு லெசன் வைஸ் டெஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். அந்த விஷயம் தான் இந்த விஷனில் நம்ம கொடுக்க போகிறது. ஸோ அதனால தான் எலைட் பேட்ச் உங்களுக்கு டாபிக் வைஸாக டீச் பண்ணும் போது இன் பிட்வீனில் இருக்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த லெசன் பை லெசனாக லைன் பை லைனாக நீங்கள் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு போட்டு பார்க்குறதுக்கு விஷன் தேவைப்படுன்றனால தான் அது ரெண்டுமே இருக்கிற மாதிரி நான் பேட்ச் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அண்ட் இதில் டெய்லி டெஸ்ட்டு ஜஸ்ட் ஃபார் செல்ஃப் எவாலுவேஷன், படித்தது நம்ம காலையில் ஃபுல்லாக அட்டென்டிவாக கேட்டது மனசில் நிற்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு இடம். ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி எல்லாமே குரூப் 2 ஆஃபீஸராக இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டின்னு பார்த்து தான் எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அந்தந்த டைமே கேட்டுக்கலாம். ஒரு நல்ல கிளாரிட்டி வரும். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறோம், யார்ட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியலையன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனோட ஒரு ப்ராப்பர் ஒரு ஆன்லைன் கோச்சிங்காக இல்லாமல் ஒரு ஆஃப்லைன் சென்டரில் போனால் என்ன ஒரு சிமுலேஷன் கிடைக்குமோ அந்த சிமுலேஷன் இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கான அமௌண்ட்டு தான் நம்ம 5Kன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. டெய்லியும் காலையில் கிளாஸ் இருக்கும். இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் கொடுத்துருவோம். ஓகேங்களா. நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெட்டீரியல் கொடுப்போமான்னு. இது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணும் போதே நீங்கள் நோட்ஸ் உங்கள் கைப்பட எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். அந்தந்த டைமே நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட் தனித்தனியாக அப்படி போட்டுக்கோங்க. அப்பப்போவே நீங்கள் நோட்ஸ் எழுதும் போது கைப்பட எழுதும் போது நல்லா மனசில் பதியும். அதுக்காக தான் இந்த ஒரு பேட்டர்னில் எடுத்துகிட்டு போகிறோம். இன்கேஸ் அவங்க ஏதாவது பவர் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வச்சு டீச் பண்ணுவாங்கன்னா அந்த நோட்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்னலாம் ரெஃபரன்ஸ் சோர்ஸஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் இருக்க மாதிரி
மாதிரி தான் டாபிக் வைஸில் ஃபேக்கல்ட்டி வந்து டீச் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வாசிச்சு விட்டு போகிற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக ஒவ்வொரு டாப்பிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி டீச் பண்ணுறது தான் இதோடைய மேஜர் மோட்டிவ். அதுக்காக தான் மெயினாக இந்த செஷனை உங்களுக்கு லைவில் இன்ட்ராக்டிவாக ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே இருக்க விஷயம் நல்லா குரூப் 1 ஸ்டாண்டர்டில் எடுத்துகிட்டு போகணுன்றது இதோடைய பிளான். ஓகேங்களா? அதுவே இந்த பக்கம் நம்ம விஷனுக்கு வந்தோம்னா இட் இஸ் அ ப்ராப்பர் டெஸ்ட் சீரிஸ். பட் என்னென்னா இதை 3 விஷயமாக கொடுக்குறோம். ஒன்று வந்து ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ், இன்னொன்று ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸ், ஒன்லி ஜிஎஸ். இப்போது நீங்கள் குரூப் 1 தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஒன்லி ஜிஎஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் குரூப் 2 குரூப் 4 டார்கெட் பண்ணியிருக்கேன்னா உங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் லாங்குவேஜ் எடுக்கும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா லாங்குவேஜ்க்கான கிளாஸஸும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்லேயே நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரல் தமிழ் எடுக்கிறீங்கன்னா ஜென்ரல் தமிழில் நியூ புக்கை படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அப்போது இயல் வைஸாக நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து படிக்கிறத விட ஃபேக்கல்ட்டியும் உங்களுக்கு நீட்டாக வந்து ஸ்கூல் புக்கை வச்சு லைன் பை லைனாக உங்களுக்கு இயல் வைஸாக உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குற வீடியோஸ் கொடுத்துருவேன். ஸோ தட் அந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு என்கிட்ட இயலாக முடித்த ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இப்படித்தான் லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழுக்கு போக போகுது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா நானே உங்களுக்கு ஒவ்வொரு போயமும் ஒவ்வொரு ப்ரோஸும் கிராமர் டாபிக் எல்லாத்தையுமே டீச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வச்சுருக்கேன். அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தாலே மோர் தென் எனஃப் ஜென்ரல் இங்கிலீஷை பக்காவாக முடிச்சிடலாம். இது இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயுமே 4 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட்டும் அட்டன் பண்ண போகிறோம். ரீகால் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். ரிவிஷன்லேயும் 100 இருக்கும், ஃபுல் டெஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன். ஒன்லி ஜிஎஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் கிட்டத்தட்ட 200 லெசன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. அதை ப்ராப்பராக டிவைட் பண்ணி சின்ன லெசன்ஸ் கூட எப்படி பெரிய லெசனை பேர் பண்ணலாம், எந்த லெசன் கூட எந்த லெசனை சேர்த்து படிக்கலான்னு பார்த்து ரெடி பண்ணியிருக்க ஸ்கெடியூல் தான் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணல, பட் 200 லெசனுக்கு மேலேயே இருக்கும். 200 லெசன் சொல்லி போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு கம்மி டார்கெட்டாக கொடுத்து டெய்லி படிக்க வைக்கணுன்றது பிளான். உங்களுக்கு டெய்லி மெட்டீரியல் தருவீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஹைலைட்டட் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இன்னொரு கொஷின் கேட்டாங்க, ஜிஎஸ் பேட்ச்னு சொல்கிறீங்களே, அப்போ ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்லாம் கவர் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்பயுமே நம்ம ஜிஎஸ்னு சொல்லும் போது ஆப்டியும் நம்ம கரண்ட் அஃபேரையும் விடாமல் சொல்லவே மாட்டோங்க. எல்லா விஷயமும் கவர் ஆகிறது தான், எக்ஸப்ட் லாங்குவேஜ் எலிட்டில் எல்லா விஷயமும் உங்களுக்கு கவர் ஆகும். அதே விஷன் எடுத்துக்கிட்டாலும் ஜிஎஸ் போர்ஷன்ஸ்ன்னு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்கெடியூலையே தெரிஞ்சிருக்கும். ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேரும் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி ஆப்டிடியூட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன சோர்ஸ்ன்றதை கொடுத்து தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் தேடுற மாதிரி இருக்காது. நம்மளே மெட்டீரியலாக, தட் இஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் லெசன் படிக்கணும்னா அதோட ஹைலைட்டட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். பர்டிகுலர் டாபிக் நீங்கள் ஆப்டிடியூடில் படிக்கணும்னா ஸ்கூல் புக்குடைய சோர்ஸ் எடுத்து கொடுத்துருவோன்ற மாதிரி கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் டெய்லி லெசன்ஸ் வந்து ஜிஎஸ் லெசன்ஸ் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து படிப்பீங்க. 4 நாள் படிச்சுட்ட பின்னாடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன், 4 நாள் படிக்கிறீங்க. அந்த 4 நாளுமே உங்களுக்கு வந்து 8 PM டெஸ்ட் இருக்கும். அது சின்ன ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி 8 மணிக்கு 50 கொஷின்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லாக படித்தது ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 4 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் டெஸ்ட்டில் நீங்கள் ஜிஎஸ் மட்டும் சேர்ந்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் லாங்குவேஜோட சேர்ந்து ஜாயின் பண்ணி சேர்ந்தீங்கன்னா 100 + 100ன்ற மாதிரி 200 கொஷின்ஸ் இருக்கும். இதில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 கொஷினில் 60 கொஷின் வந்து உங்களுக்கு ஜிஎஸ், அப்புறம் 15 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர், 25 கொஷின் வந்து ஆப்டி. இந்த பேட்டர்ன் தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக ஒரு குரூப் 2 எக்ஸாம் இல்லை ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுனா ஒரு பேட்டர்ன் லாங்குவேஜ்லேயும் கிடைச்சிடும். உங்களுக்கு குரூப் 1 மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினாக 25 கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆப்டிடியூடும் பார்த்துருவீங்க. ரிமைனிங் இருக்கிற அந்த 100 கொஷினில் ஜிஎஸ்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. இந்த பேட்டர்னில் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்துடும். அந்த 4 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும், ஆப்டி எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கனால நீங்கள் பிடிஎஃப் வந்து எடுத்து ஜெராக்ஸ் போட்டு OMRலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 2 பேட்டர்னும் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ் மட்டும் சேர்ந்தீங்கன்னா 9900 கொஸ்டின்ஸ் கையில் இருக்குங்க. லாங்குவேஜோட சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா 13800 கொஸ்டின் இருக்கும். இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருவேன். நீங்கள் ஜென்ரல் தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ எடுத்தீங்கன்னா அதுக்கான லாங்குவேஜ் பேப்பருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருவேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடச்சிச்சு, லெசன் வைஸ் டார்கெட் கிடச்சிச்சு, படிக்க வேண்டிய லெசனை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஆப்டிடியூட் படிக்கிறதுக்கான சோர்ஸ், கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கான சோர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். இது டெஸ்ட்டாக போகும். அதுவே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்லைன் கிளாஸ்
கிளாஸில் இன்டெப்த்தாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு டீச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த விஷயம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எலைட் பேட்ச் நீங்கள் லைவ் மட்டும் சேர்றீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இல்லை நான் லைவ் கிளாஸோட GS உடைய அந்த லெசன் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் சேர்ந்து எடுத்துக்கிறேன், விஷயம் வந்து எனக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா நீங்கள் 1500 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா இது 1500 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் நீங்கள் 6000 மட்டுமே பே பண்ணாலே, தட் இஸ் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். இல்லை எனக்கு லாங்குவேஜும் சேர்ந்து பண்ணணும்னா 6500 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இது எல்லாமே நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுவே வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4500 லைவ் கிளாஸ்க்கு பே பண்ணால் போதும். அதுவே 1000 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா GSும் சேர்ந்து வந்துடும். 1500 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் ப்ளஸ் GSும் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? அண்ட் விஷன் வந்து பேசிக்காகவே நம்ம 1500 ரூபான்றது லாங்குவேஜுக்கு வச்சுருக்கோம், சாரி GSக்கு வச்சுருக்கோம். லாங்குவேஜ் இருந்தால் உங்களுக்கு 500 எக்ஸ்ட்ரா தான், ஆனால் அது கூடவே உங்களுக்கு வந்து லாங்குவேஜ்க்கான டெஸ்ட் சீரிஸும் லாங்குவேஜுக்கான கிளாஸஸும் சேர்ந்து வந்துடும். இது தான் விஷயம். இப்படி தான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எல்லா விஷயமும் கவர் ஆகிடும். ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த ஸ்கெடியூல் எல்லாமே ரெடி பண்ணும்போது என் மனசில் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு 2025 ஒரு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறேன்னா, எனக்கு பர்சனலாக ஒரு பிளானை வந்து நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன்னா, நான் கண்டிப்பாக இந்த விஷன் மாதிரி டெய்லி ஒரு லெசன் 2 லெசன் படிக்கிற மாதிரி இப்படி ஒரு டார்கெட் தான் போட்டிருப்பேன். அப்படி நான் படிக்கணும்னு நினைக்கிறப்போ எனக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படும், எனக்கு ஒரு ஹைலைட் பண்ணி யாராவது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பேன், சோர்ஸஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். இல்லை நான் எனக்கு வந்து கான்செப்ட் புரிய மாட்டேங்குது, நான் கிளாஸஸ் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறப்போ எனக்கு ஏர்லி மார்னிங்கில் ஒரு ப்ராப்பர் சிமுலேஷனாக ஒரு நல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நல்லா எடுத்துகிட்டு போகிற ஒரு ஜூம் செஷனாக இருந்து டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைப்போமா, அந்த விஷயமும் கிடைச்சிடும். நான் கிளாஸஸும் அட்டன் பண்ணுறேன், பட் சைட் பை சைடு என் செல்ஃப் ப்ரிப்பரேஷனை நான் லெசன் பை லெசனாகவும் படிப்பேன்னு நினைக்கும் போது நான் கிளாஸஸும் சேர்ந்து விஷனும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் நான் போட்டு பார்த்துப்பேன். இந்த இடத்துல கிளாஸஸ்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கான்னு ஒரு 30 கொஷின் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். இதெல்லாமே எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சேர்ந்து கிடைச்சிருது. ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பர் காம்போவாக இருக்கும். இந்த பேட்டர்னை நெக்ஸ்ட் ஒரு 6 மாதம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா டெஃபினட்டாக எக்ஸாமை கிளியர் பண்ணலான்ற ஒரு தைரியம் வரும். இதை தான் என் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு நான் பேட்சாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம், இப்படி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாரும் என்னென்னு கேட்டிங்க, 6th டிசம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிட்ட பின்னாடி ஜாயின் பண்ணுறதை விட முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டர் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக வீடியோ பார்த்தீங்கனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இஷ்யூ கிடையாது. பட் மேக் ஷூர் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்பராக அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிறதுக்கு 6ஆம் தேதிக்குள்ளேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.